லோவர் மிடில் கிளாஸ்க்குலாம் வந்து அந்த ஹவுஸ் ரெண்ட் இருக்குல்ல, அது எவ்ரி மந்த் வந்து அந்த டார்கெட் அச்சீவ் பண்ண ரொம்ப கஷ்டம் சார். வீட்டு வாடகை வந்து ஒரு பெரும் காசு, ரெண்ட் வந்து பெரிய காசு. அதுவும் அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஃபுட்டு எல்லாம் வரும். பட்டு இருக்கிற இடம் இருக்குல்ல, அது ஒரு வீடு வேணும்னு நினைக்கிறோம். அது வந்து ஒரு வீடு இருக்குல்ல, அந்த வாடகை கட்டிட மாட்டோமா அப்படிங்கிறதுலாம் பெரிய ரொம்ப நாளாக இருந்தது. ஸோ அதனால் எனக்காக ஒன்று இதை ஜெயிச்சு ஒரு சொந்தமாக வீடு வாங்கிட மாட்டோமான்னு தான். இங்கே வீடு வாங்கும்போது ஒரு லக்ஸுரியாக இருக்கலாம். ஓகே, இங்கேயும் பேசிக் நீட்ஸ் இருக்கும். நம்ம ஊர் வீடு பொறுத்த வரைக்கும் நிறைய பேருடைய கனவு வந்து சொந்தமாக ஒரு வீடு வாங்கிட மாட்டோமா, நம்ம வீட்டு சுகத்தில் நம்ம ஆணி அடிக்க மாட்டோமா, ஆணி அடிக்காதுன்னு சொல்கிறது, துணி காய, இந்த மாதிரி கஷ்டம்லாம் இல்லாமல் நம்ம வீட்டை லெட்ஸ் ஜஸ்ட் ஓன் அவர் ஹவுஸ் அப்படின்னு ஃபீல் இல்லையா. இதுதான் இருந்த நான் பிக் ட்ரீம்ஸ். ஒரு வீடு வாங்கணும் தான் இல்லை, வீட்டு வாடகை தான் சார் இருந்தது. ஏன்னா அந்த சேலரிக்கு அது வாய்ப்பு இல்லை. நான் ஷேக் ஜாயத் ரோட்ல அப்போ ஒரு ஃப்ரீ ஆட்ஸ் பேப்பர் போட்டிருக்கேன். அப்போ 2 ஜாப் பண்றதுக்கு அலௌட் இல்லை. ஆனால் இந்த ஒரு ஜாப் அலோவ் பண்ணாங்க. Thursday night 4 o'clock நாங்கள் காலு மணி போனோம்னா ஷேக் ஜாயத் ரோட்ல பேப்பர் போட்டுருக்கேன். ஃப்ரீ ஆட்ஸ் பேப்பர் போட்டிருக்கேன். மல்டி ஸ்டோரி பில்டிங் இல்லையா, 500 பேப்பர் வச்சுட்டு அங்கே வச்சுட்டு அதுக்கப்புறம் பேப்பர் எடுத்துட்டு டாப் ஃப்ளோர் போயிட்டு யூ கான் கிளைம், டயர்ட் ஆகிடுவீங்க. ஆனால் இறங்கவும் டயர்ட் ஆக மாட்டேங்க. லிஃப்டில் மேலே போயிட்டு பேப்பர் போட்டுகிட்டே வரும். போட்டிருக்கேன். பார்ட் டைம் சார் கிட்டிய அதுக்கு வந்து ஐ திங்க் 450 dirhams. 450 dirhams. நான் பார்ட் டைம் ஏன்னா that time my salary was not enough. 1000 dirhams plus 300 dirhams rent and accommodation. So that salary was not enough. அப்போதான் வந்து ஆப்கானிஸ்தான்ல ரோடு போட கான்ட்ராக்ட் கம்பெனிக்கு ஒரு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணேன். ஸோ அப்போ they offered me 75,000 salary. ஃபர்ஸ்ட் ரவுண்டில் செலக்ட் ஆகிட்டேன். செகண்ட் ரவுண்ட் வந்து காலி. நான் என்னோட நிறையா படிச்சுக்கணும்.